السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والصلح خير، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والزكاة؟ قالوا: بلى يا رسول الله صلى الله عليه وسلم. قال رسول الله صلى الله عليه وسلم: إصلاح ذات البين وفساد ذات الحالقة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி மதர்சா இஸ்லாஹுன் நிசா இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி அருமையான அழகான வாய்ப்பை இந்த நிர்வாகம் தந்தமைக்கு அல்லாஹ்விற்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த இடத்தில் ஐம்பெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது என்ன ஐம்பெரும் விழா? முதலாவது 7வது முபல்லிகா பட்டமளிப்பு விழா, 2வது 5ஆம் ஆண்டு ஆலிமா பட்டமளிப்பு விழா, 3வது 2ஆம் ஆண்டு ஹாஃபிலா பட்டமளிப்பு விழா, 4வது 7வது ஆண்டு நிறைவு விழா, 5வது சகோதரர் உஸ்மானி அவர்களுக்கு வரவேற்பு விழா ஆகிய ஐம்பெரும் விழா அருமையான முறையில் இந்த சமயத்தில் அல்லாஹுவின் கிருபையினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதர்சாவினுடைய இந்த பெயர் மதர்சா இஸ்லாஹுன் நிசா, ஒரு அருமையான ஒரு பெயர். இஸ்லாஹ் என்று சொன்னால் சீர்திருத்தம் என்று பொருள். இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய முபல்லிகாக்கள், ஆலிமாக்கள், அதாவது 3 ஆலிமாக்கள் இஸ்லாஹி என்ற பட்டத்தை வாங்க இருக்கிறார்கள். 14 முபல்லிகா இஸ்லாஹிமார்கள் பட்டம் வாங்க இருக்கிறார்கள். ஒரு ஹாஃபிலாவை தவிர்த்து மீதி 17 சகோதரிகள் ஆலிமா மற்றும் முபல்லிகா இஸ்லாஹி எனும் பட்டத்தை அவர்கள் பெற இருக்கிறார்கள். இஸ்லாஹி என்று சொன்னால் சீர்திருத்தம் என்று பொருள். இஸ்லாஹுன் நிசா என்று சொன்னால் பெண்களை சீர்திருத்துவது என்று பொருள். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய பெண்களை
சீர்படுத்தக்கூடிய புரட்சி பெண்கள் தான் இந்த இஸ்லாஹுன் நிசா மதரசாவிலிருந்து இஸ்லாஹி எனும் சனதை வாங்கி செல்லக்கூடிய பெண்கள். அப்ப நீங்கள் சக பெண்களை, இஸ்லாமிய பெண்களை அனாச்சாரங்களிலிருந்து, அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலிருந்து இந்த சமுதாய பெண்களை சீர் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் இங்கே இஸ்லாஹி எனும் பட்டத்தை வாங்கி செல்லக்கூடிய உங்களுக்கு அது கடமையாக இருக்கிறது. நீங்கள் இஸ்லாஹி எனும் சனதை வாங்குறீங்க, அப்படிதானே? சனது என்று சொன்னால் பட்டம். இந்த சனது என்ற இந்த வார்த்தையை நீங்க மாற்றி போடுங்க. சனது மாற்றி போட்டால் எப்படி வரும்? தனசு. தனசுனா என்னது? அழுக்குன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது, அல்லாஹும்ம நக்கி ஹதாயானா கமா நக்கைத்த அல்லது கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனசி. இறைவா, எங்களுடைய பாவங்களை கழுகி சுத்தப்படுத்துவாயாக. எப்படி ஆடையின் அந்த அழுக்கிலிருந்து ஆடையை நீ சுத்தப்படுத்துகிறாயோ அதே போன்று எங்களுடைய பாவங்களை கழுகி நீ சுத்தப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பாங்க. இந்த சனதை நீங்க வாங்கி ஃப்ரேம் பண்ணி பெட்டியில் பூட்டி வச்சு நீங்கள் ஓதனதை அப்படியே வீட்டில் உட்காந்து அதை நீங்கள் அமல்படுத்தலை, செயல்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வாங்கிய சனது தனசா போயிடும். நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு குப்பையில் இருக்கும். எப்போதாவது உங்களுக்கு ஞாபகம் வருகின்ற பொழுது, மலரும் நினைவுகள் வருகின்ற பொழுது அதை படித்து பார்ப்பீங்க, நூலாமடையாக இருக்கும். அப்ப இந்த பட்டம் வாங்கி அழகு பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு வழங்கப்படவில்லை. நீங்கள் அழகு பார்ப்பதற்காக ஒரு பட்டம் பெற்றுவிட்டோம் என்ற பெருமைக்காக, இஸ்லாஹி என்று மக்கள் அழைக்க வேண்டும் என்ற விளம்பரத்திற்காக நீங்கள் இந்த பட்டத்தை வாங்கி தொங்கவிட்டால் அந்த சனது தனசா போயிரும். அப்ப அந்த சனதுக்கு வேலை கொடுக்கணும். இஸ்லாஹி, அப்ப பெண்களாக இருக்கக்கூடிய இஸ்லாஹி என்ற சனதுகளை வாங்கியிருக்கக்கூடிய நீங்கள் எத்தனையோ இஸ்லாமிய பெண்களை நீங்கள் சீர்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அந்த வேலையை இங்கே பட்டம் வாங்கியதிலிருந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற வரைக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. குர்ஆன்ல நீங்க பாருங்க, குர்ஆனில் நீங்கள் படித்து பார்த்தால் இஸ்லாஹ் என்று வருகிறது, சுல்ஹு என்று வருகிறது, இஸ்லிஹு என்று வருகிறது. அப்ப மூன்று காலங்களையும் குறிக்கக்கூடிய தன்மைகளில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப சலாஹு, இஸ்லாஹு, ஃபாஸ்லிஹு இப்படின்னு 180 இடங்களில் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சீர்திருத்தம் அல்லது சமாதானம் என்ற இந்த வார்த்தையை எத்தனை இடத்துல சொல்றான்? 180 இடங்களில் எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். 6666 வசனங்கள்ல சமாதானம் அல்லது சீர்திருத்தம் என்ற இந்த வார்த்தையை 180 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அதுல 30 இடங்கள்ல மூன்று காலங்களையும் குறிக்கக்கூடிய தன்மைகளில், அதாவது ஃபேல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அரபியில நகுவு படிச்சவங்களுக்கு தெரியும், ஆலிமாக்களுக்கு தெரியும். அப்ப ஃபேல் என்ற அந்த விதங்களில் அப்ப கடந்த காலத்தையோ அல்லது வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய இந்த தன்மைகளில்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாஹ் என்ற அந்த வார்த்தையை 30 இடங்களில் பதிவு செய்கிறான். மீதி 150 இடங்கள்ல அல்லாஹ் இஸ்லாஹ் சுல்ஹு என்ற இந்த வார்த்தையை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அப்ப என்ன அப்படின்னா, சீர்திருத்தத்தை பற்றி, சமாதானத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்பவும் முக்கியத்துவம் அல் குர்ஆன்ல கொடுக்கிறான். அப்ப சீர்திருத்தம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு தேவை, எல்லோருக்கும் தேவை. இது பெண்கள் பட்டமளிப்பு விழா இருக்கிற காரணத்தினால் இஸ்லாஹுன் நிசா என்ற மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா என்ற காரணத்தினால் கொஞ்சம் அதிகமாக பெண்களை பற்றி நாம் பேசுகிறோம். நீங்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஈமானையும் அமலே சாலிஹ் நற்கருமங்கள் அல்லது சீர்திருத்தம் உடைய செயல்பாடுகள், அந்த ஈமானையும் அமலே சாலிஹ் என்ற இந்த வார்த்தையையும் 51 இடங்கள்ல பயன்படுத்துறான். எத்தனை இடத்துல? ஈமானையும் அமலே சாலிகையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணைத்து 51 இடங்களில் பயன்படுத்துகிறான். அப்ப என்ன அப்படின்னா, ஈமானுக்கு பிறகு நமக்கு தேவை இஸ்லாம், சீர்திருத்தம். ஈமானுக்கு பிறகு நமது வாழ்க்கையில் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஈமானுக்கு பிறகு என்ன தேவை? ஈமானுக்கு பிறகு அமலே சாலிஹ், சீர்திருத்தம். நீங்கள் உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்ள வேண்டாம். பிறகு சீர்பெறாத மக்களை, சீர்கேட்டில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் சீர்திருத்த வேண்டாம். இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், அல்லது ஹதீஸை நீங்கள் படித்து பாருங்கள். அமலே சாலிஹ், அதாவது நற்கர்மம் புரிகிறோம், தொழுகிறோம், அல்லது நோன்பு வைக்கிறோம், அல்லது ஜக்காத் கொடுக்கிறோம், இது நற்கர்மங்கள், அமலே சாலிஹ். ஆனால் நான் சொன்னா இல்லையா, ஈமானுக்கு பிறகு அமலே சாலிஹ் அதை விட முக்கியத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சீர்திருத்தம் பெறுவது. என்னது? இப்ப சீர்திருத்தம் பெறாம நீங்க அமல் செஞ்சா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த அமல் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டட்டுமா? ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? எப்படிப்பட்ட விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பை விட அந்தஸ்தில் அதிகமானது, நோன்பை விட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்றாங்க, தொழுகையை விட. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜக்காத்தை விட அல்லது தர்மத்தை விட. நீங்கள் தொழுவதை விட, நீங்கள் நோன்பு நோற்பதை விட, நீங்கள் பொருளாதார கடமைகளை நிறைவேற்றுவதை விட உங்களுக்கு நான் ஒரு சிறந்த ஒரு செயலை, ஒரு சிறந்த ஒரு அமலை நான் அறிவித்து தரட்டுமா என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களிடத்திலே வேண்டிய பொழுது, காலு பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? இஸ்லாஹு ஸாத்தில் பைனி, உங்களுக்கிடையே நீங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வது, உங்களுக்கிடையே நீங்கள் சமாதானமாக சென்று விடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சீர்திருத்தம் என்பது பகல் முழுவதும் இறைவனுக்கு நோன்பு நோற்பதை விட சிறந்தது. ஒரே நீங்க தொழுறீங்க,
அல்லது நீங்க நோன்பு வைக்கிறீங்க. இது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. நோன்பு வச்சா உங்களுக்கு நன்மை, தொழுதா உங்களுக்கு நன்மை. எனக்கு என்ன நன்மை? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண் சமுதாயத்திற்கு என்ன நன்மை? நீங்க தொழுகிறீங்க, எல்லாம் எனக்கு பங்களா வேணும், காரு வேணும், கணவனுக்கு கை நிறைய சம்பாத்தியம் வேணும், பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை வேணும், நல்ல என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேணும். இதை தான் கேட்பீங்க. என் வீட்டுக்கு நீங்க கேட்பீங்களா? அடுத்த வீட்டுக்கு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. சுயநலம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? தொழுகை விட தொழுதால் உனக்கு நன்மை, நோன்பை விட நோன்பு வச்சா உனக்கு நன்மை, அல்லது ஜக்காத்து கொடுக்கிற உனக்கு நன்மை. பிறருக்கு என்ன நன்மை இருக்கிறது? இதை விட சிறந்த அமல் என்ன தெரியுமா? எத்தனை பெண்கள் தொழாம இருக்கிறாங்க, அவர்களை சீர்படுத்துங்கள். இதுதான் சிறந்த அமல். இஸ்லாஹுல் பை. நீ தொழுதா போதுமா? ஊரே தொழாம இருக்குது, ஊரே இரவு ஃபுல்லா டிவியை பார்த்துட்டு இருக்குது, சீரியலை பார்த்துட்டு இருக்குது, ஆன் பார்த்துட்டு இருக்குது, வாயில கொசு போனா ஈ போனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, பள்ளி கூட போயிடும். இந்த அளவுக்கு பெண்களுடைய நிலைமை இருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்ப இப்படிப்பட்ட நற்கர்மங்களை விட நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சீர்படுத்திக் கொள்ளுங்கள், சீர் செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஓ ஃபஸாது தாத்தில் ஹாலிகா, குழப்பம் என்பதோ அது இந்த மார்க்கத்தை முழுமையாக மொட்டையடிக்கக்கூடியது, சிறைக்கக்கூடியது என்று எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நமக்கு முதல்ல என்ன, ஈமானுக்கு பிறகு என்ன அப்படின்னா சலாத். ஒவ்வொரு பெண்ணும் தம்மை தாமே சீர்படுத்திக் கொள்வது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? நமக்கு முன் வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க? உதார புருஷர்களாக வாழ்ந்து காட்டினாங்க, முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினாங்க. அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி அவர்கள் எப்படி சீர்திருத்தம் செய்தார்கள், சஹாபாக்கள் எப்படி சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாங்க, சஹாபியத்தான பெண்மணிகள் எப்படி சீர்திருத்தத்தில் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட சீர்திருத்தம் முதல்ல உங்களிடத்தில் வரணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். சீர்திருத்தம் செய்துவிட்டு நீங்கள் நமது அண்டை வீட்டு பெண்களை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை, நமது உறவுக்கார பெண்களை, நமது மஹல்லா பெண்களை, நமது ஊர் பெண்களை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டினார்கள். அப்ப நீங்கள் புதுமை பெண்களாக, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஒன்று, உங்களுக்கிடையே சீர் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்களுக்கு நீங்களே சீர்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அது என்ன அடுத்த கட்டம் அப்படின்னா, பிற பெண்களையும் நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாவு பஅத். மூமினான ஆண்கள் சிலர் சிலருக்கு நண்பர்கள். அப்ப மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு என்னது, அந்தரங்க தோழிகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு, அப்ப இந்த மூமினான பெண்கள், மூமினான ஆண்கள் ஒரு பக்கம், அதை விட்டுரும். அப்ப மூமினான பெண்கள், அப்போ ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு அந்தரங்க தோழி. அப்ப இவள் என்ன செய்ய வேண்டும்? யாமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுகீமூன ஸலாத்த. நான் சொல்ல வரேன், வ யூதூன ஸகாத்த வ யுதீமூனல்லாஹ வ ரசூலா உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹ் எப்படி அழகான போங்களை சொல்றான் பாருங்க. மூமினான பெண்களில் சிலர் சிலருக்கு அந்தரங்க தோழி ஆவர். இவங்க என்ன செய்யணும்? தொழணும். அல்லாஹ் சொல்றானா, யமுரூன பில் மாரூஃபி, நன்மையை ஏவ வேண்டும்.
வயன்ஹவுன அனில் முன்கரி, தீமையை தட்டி கேட்க வேண்டும். புதுமை பெண்களாக, பெண் சீர்திருத்தவாதிகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அநியாயம் நடக்கின்ற பொழுது நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். நன்மையை ஏவுங்க, நல்லதை ஏவுங்க, நல்லதை சொல்லுங்க. நீங்கள் கற்றதின்படி நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன கற்றீர்களோ, எந்த வழியை தேர்ந்தெடுத்தீர்களோ, எந்த பாதையில் செல்கிறீர்களோ இந்த பாதையை மக்களுக்கு சொல்லுங்க. யஅமுருன பில் மாரூஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மாரூஃப் என்று சொன்னால் எல்லா நலவுகளும் வரும். புகாரி ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப மாரூஃப் என்று சொன்னால் எல்லா நன்மைகளும் வந்துவிடும். தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வயன்ஹவுன அனில் முன்கர், நீங்க என்ன செய்யணும்? சகோதரி, உடன் பிறந்த சகோதரி தொழாம இருக்கிறா, நோன்பு வைக்காம இருக்கிறா, மார்க்கத்தை கடைபிடியாம இருக்கிறா, பரதா போடாம இருக்கிறா, நீங்கள் என்ன செய்யணும்? நல்லதை சொல்லி அவள் அல்லதை செய்கின்ற பொழுது தட்டி கேட்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். இதுதான் சீர்திருத்தம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். பிற பெண்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த கோலத்தில் இருக்கிறார்கள்? மார்க்க கோலத்தில் இருக்கிறார்களா? மார்க்கத்திற்கு முரணாக நடைபெறுகிறார்களா? அநியாயம் செய்கிறார்களா? கணவனுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாளா? எல்லாம் பார்க்கணும். நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையும் சக பெண்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் அமலை பற்றி அல்லாஹ் சொல்றான். வயுகீமூன ஸலாத்த வயூதூன ஸகாத்த. அதுக்கு பாருதான் என்னது? தொழுகை, ஜக்காத்து. அப்ப முதல்ல ஈமானுக்கு பிறகு, இறை நம்பிக்கைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீராக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இஸ்லாமிய வரலாறுகள் நீங்க பார்க்கலாம். பெரும் பெரும் தியாகச்சீலர்களாக, அதாவது பெண்களை பொறுத்த அளவுல நபியாக வர முடியல, அப்படிதான். ஆனால் நபியை பெற்ற தாயாக இருக்கிறாள், அல்லது நபியினுடைய மகளாக இருக்கிறாள். இப்படி இந்த கட்டங்கள். அப்ப பெண்களை பொறுத்த அளவுல இஸ்லாத்தை நீங்கள் பார்த்தால் பல சீர்திருத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை சீர்திருத்திய இஸ்லாமிய பெண்கள், ஏராளமான பெண்களை நாம் உதாரணம் காட்ட முடியும். பாரதி கண்ட புது பெண் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட புதுமை பெண், சீர்திருத்த பெண் அது யார் என்று சொன்னால், நீங்கள் இந்த சமுதாய பெண்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அநியாயம் நடந்தால் தட்டி கேட்க வேண்டும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாம் ஜனாதிபதி. அந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஒரு தடவை என்ன செய்யறார் தெரியுமா? மெம்பர் படியில் ஏறார். அப்படி மெம்பர் படியிலே அவர் ஏறுகின்ற பொழுது அவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு? அதாவது இங்க 5 பெண் பிள்ளைகளை பெற்றவன் ஆண்டி அரபு நாட்டில் அரசனா போயிடுவான். ஒரு அரபு நாட்டில் ஒரு 5 பெண்ணு வச்சிருந்தாம்னா மாமனாரையும் தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவு மதிப்பு. இங்க அப்பல மாமனாரை விரட்டி விட்டுருவான், சொத்தை ஃபுல்லா உருவி அப்படியே விரட்டி விட்டுருவான். இங்க நடக்குது. அரபு லோகத்தில் இங்க பெண்கள் தேங்குறாங்க, திருமணம் ஆகாம கைம்பெண்கள் தேங்கி விடுகிறார்கள். எங்களை அரபு லோகத்தில் பார்த்தாச்சுன்னா ஆண்கள், எங்களுக்கு தான் பரிதாபம், நிறைய ஆண்களுக்கு திருமணம் முடிக்க கூட சக்தி இல்லை, பொருளாதாரம் கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் மகர் தொகையை நிர்ணயம் செய்கிறது. மகர் தொகைக்கு ஒரு அளவே கிடையாது. மகர் தொகைக்கு ஒரு அளவே கிடையாது. வஆதைத்தும் மிஹதாஹுன்ன கின்தாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசாவுல, அந்த பெண்களுக்கு
பொற்குவியிலேயே மகராக கொடுத்து விடுங்கள். இங்கே என்னதம்மா செய்யலாம்? 50,000 ரூபா வரதட்சணை வாங்கி 1000 ரூபா மகர கொடுக்குறான். நம்ம ஏரியாக்களில் காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு அதிலிருந்து மகர் தொகை. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லலை. இப்படி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தா பெண்களுக்கு எப்பா கையிலேயே பிடிக்க முடியல, மகர் தொகையை கூட்டிட்டாங்க. மகர் தொகை பத்தலை அப்படின்னு மகர் தொகை விஷயத்தில் ரொம்ப கண்டிஷன். நிறைய மகர் கொடுத்து வந்தால்தான் நாங்கள் ஆண்களை மணப்போம் என்ற அளவுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பெண்கள் இருந்தாங்க. அப்போ உமர் கத்தாப் பார்த்தாரு, இன்னும் பெண்கள்லாம் மகர் விஷயத்தில் எல்லை மீறி சென்று விடுகிறார்களோ அப்படின்னு நினச்சிட்டு நேரம் மெம்பர் படியில் ஏறி அவர் ஒரு உத்தரவு போடுதார். என்ன உத்தரவு போடுதார் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவிமார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மகர் தொகையை வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட மகர் தொகை 400 திர்ஹம். திர்ஹம் அப்படின்னா வெள்ளி காசு, தீனார்னா தங்க காசு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட கொடுத்துருப்பாங்க, குறைய கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த, அதாவது நியாயமான மகர் தொகை என்பது 400 வெள்ளி காசுகள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவிமார்களை திருமணம் முடிக்கின்ற பொழுது மகராக கொடுத்தார்கள். தமது மகள்மார்களை திருமணம் நடத்தி வைக்கின்ற பொழுது மகராக வாங்கினார்கள். அப்ப இவர் போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அபூபக்கர் அவர்களுடைய காலத்தில் இந்த வழக்கம் எப்படி இருந்துச்சு? அப்போ 400 திர்ஹங்களை விட கூடுதலாக யாரும் மகர் பெறல. இப்போ என்னன்னா சாட்டில் 400 தாண்டி 1000 கேட்குறிய, 2000 கேட்குறிய, 3000 கேட்குறிய. இதுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு 400 தாண்டக்கூடாது. மெம்பர் படியில் ஏறி யாரு? நாட்டினுடைய ஜனாதிபதி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர் படியில் ஏறி இந்த அறிவிப்பு செஞ்ச உடனே ஒரு குறைசி பெண் பிடிச்சிடும். உமரேடி எப்படி சொல்லலாம்? பிடிச்சிடும். எப்படி 400 திர்ஹத்தை விட தாண்டக்கூடாதா? யார் சொன்னது? அவ அந்த பெண்மணி சொல்றா, குறைசி பெண்மணி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? வாத்தைத்தும் யஹதாஹுன்ன கின்தாரா, அந்த பெண்களுக்கு மகராக பொற்குவியிலேயே கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே. நீங்க 400 கட்டுப்படுத்துறீங்களே, இது எப்படி கட்டுப்படுத்தலாம்? இது என்ன வழக்கம்? குர்ஆனுக்கு நீங்கள் முரணாக செய்கிறீங்க, குர்ஆனுக்கு நீங்க மாறு செய்றீங்க. அப்படிங்கும் பொழுது குர்ஆன்ல இப்படி இருக்குதா? மறந்துருப்பார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹாஃபில் தான். குர்ஆன்ல இப்படியும் இருக்கிறதா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப மெம்பர் படியில் ஏறி அந்த கருத்தை வாபஸ் வாங்குவார். இது யாரால் நடந்தது? ஒரு சீர்திருத்த ஒரு பெண்ணால் நடந்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண் ஒரு ஜனாதிபதியே தப்பு செஞ்சாலும் கூட, மார்க்கத்திற்கு முரணாக நடந்தாலும் கூட தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சீர்திருத்தம், ஒரு சீர்திருத்தவாதி இஸ்லாமிய பெண்களிடத்திலே இருந்தது. இல்லை, 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள முடிச்சிருந்தேன். இன்னொரு நிகழ்ச்சியை சொல்வதாக இருந்தால், அபு சுஃபியான். அபு சுஃபியான் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமனார். ஏன் அப்படின்னா அவங்களுடைய மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடித்திருப்பாங்க. ஆரம்பத்தில் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரல, அப்படிதானே? ஒரு தடவை அபு சுஃபியான் அவர்கள் தமது வாகனத்தில் தமது மகளை பார்ப்பதற்காக வர்றார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்காருவதற்காக ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும், அப்படிதானே? அதில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வந்தால் உட்காருவாங்க. அப்போ தாய்மார்கள் நமது கணவன் தொழுட்டு வந்தால் நல்ல விரிப்பு வைக்கணும். பாயை கூட போடுறது கிடையாது, பாவம் சாக்கை விரித்து உட்கார வைக்கிறது. நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்போ அழகான ஒரு விரிப்பை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விரிச்சு வச்சிருப்பாங்க வீட்டில். இப்படி ஒரு தந்தை வருகின்ற பொழுது இந்த அம்மா அந்த விரிப்பு சுருட்டிரும். என்ன செஞ்சிடும்? தந்தை வருகின்ற பொழுது தமது அன்பு கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த விரிப்பை சுருட்டி வச்சுக்கணும். அப்போ அபு சுஃபியான் தமது மகள்கிட்ட கேட்பாரு, சரி நான் ஒரு பெரிய ஆளு, எனக்கு இந்த விரிப்பு தகுதி இல்லை என்று சுருட்டி விட்டாயா? நான் உட்கார இதோட கூடுதலான விரிப்பில் நான் உட்காரணும். அப்போ அந்த விரிப்பு எனக்கு தகுதி இல்லை என்று சுருட்டி விட்டாயா, அல்லது அந்த விரிப்புக்கு நான் தகுதி இல்லை என்று சுருட்டி விட்டாயா கேட்பாங்க. அவர் கேட்பாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அந்த முஷ்ரிக்குன் அந்த நஜிசுன், நீங்க இப்போ இஸ்லாத்துக்கு இல்ல, நீங்க முஷ்ரிக் இணை வைப்பாளர், நீங்க நஜிசு, இது பரிசுத்தமான விரிப்பு, இதெல்லாம் அமர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அதனால் தான் நான் சுருட்டி கொண்டேன். சத்தியத்தை சொரச்சி சொல்றாங்க, தகப்பன் என்று கூட பார்க்கவில்லை. இதுதான் இஸ்லாமிய பெண்மணி. அப்ப இப்படித்தான் யார் தவறு செஞ்சாலும், தகப்பனே தவறு செஞ்சாலும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய கணவன் தப்பு செஞ்சாலும், அல்லது கண்மணியாக பாவிக்கக்கூடிய குழந்தைகள் தப்பு செஞ்சாலும், மார்க்கத்திற்கு முரணாக அங்கே நடக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? சீர்திருத்தம் செய்ய வேண்டும், வெகுண்டு எழ வேண்டும். இதான் இஸ்லாஹுன் நிசா. இஸ்லாஹி என்ற பட்டம் சீர்திருத்தவாதி. பெண்களில் நீங்கள் சீர்திருத்தவாதி, நீங்கள் சீர்திருத்த வேண்டும். ஒரு சில வார்த்தைகளில் எனது உரைக்கு நிறைவு செய்கிறேன். 35 நிமிஷம் தந்தாப்பில் 3 நிமிஷம் இருக்குது. வரலாறுல ஒரு நிகழ்வு. அல்லாமா இப்னுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, அவ என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா மாவை குழச்சிட்டு இருக்கா. இன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு குழஞ்ச மாவே வருது, ரெடிமேடு சப்பாத்தி வந்துடுது, பெண்களுக்கு வேலையே இல்லை, நல்லதான். அப்போ மாவை குழைத்து கொண்டு இருக்கிறாள். இப்படி குழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பெண்மணிக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது அப்படின்னா, உமது கணவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அம்மா ஓன்னு அழல. ஒப்பாரி வைப்பது இஸ்லாத்தில் கூடாது. சில பேர் போலியா அழுவாங்க, அது வேற விஷயம். அப்ப அந்த அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா, தமது கையை உயர்த்தி விடுவார். எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். மாவை குலைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, முழுமையா குலைக்கல. இந்த செய்தி வந்த பிறகு தமது கையை அவர்கள் உயர்த்தி விட்டு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புரட்சிகரமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சமூக சீர்திருத்த ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாதா துஆமுன், இது ஒரு உணவு, அது சாரலனா ஃபீஹி சுரக்கா, இந்த உணவுக்கு வாரிசுதாரர்கள் எல்லாரும் கூட்டாயிட்டாங்க, எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. கணவன் இறந்துட்டா கணவனுடைய சொத்துக்கு இந்த அம்மா மட்டுமா, இந்த அம்மா மட்டுமா சொந்தம்? மாவு யாருக்கு உள்ளது? கணவன் சம்பாதிச்சு போட்டது. அப்ப இந்த சொத்து, கணவன் இறந்துட்டார்னா இந்த சொத்துக்கு நான் மட்டும் உடைமை கிடையாது, எல்லா வாரிசுகளும் உடைமை. எனவே இதை நான் பயன்படுத்தக்கூடாது, அவங்கள்ட்ட அனுமதி கேட்காம பயன்படுத்தக்கூடாது. இதுதான் இஸ்லாம். அந்த பெண்கள் எப்படி நடந்துட்டான்? இன்னைக்குன்னா சில பெண்கள் வாரி சுருட்டி, நகை இருக்குதா மாமியார் நகை, அப்படி வாரி சுருட்டிட்டு கடைசியில் கொஞ்சம் தான் கணக்கு காட்டுவாங்க. நிறைய இடத்துல நடக்கும், உங்களை நான் சொல்லலை, வேற இடத்துல நடக்கும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதியான பெண்கள் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதுவே அல்லாமா இப்னு ஜவுசி அவர்கள் அப்ப இன்னொரு வரலாற்று பதிவை அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது அவர் சொல்ற, அதுவும் பெண்ணு தான், சமூக சீர்திருத்தவாதியான அந்த பெண் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, விளக்கு எரிப்போம் தானே, மண்ணெண்ணெய் ஊற்றி விளக்கு எரிப்போம். அப்போ மண்ணெண்ணெய் கிடையாது, இந்த ஆலிவ் எண்ணெய், ஜெய்தூன் என்னன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அது விளக்குக்கும் பயன்படுத்துவாங்க. ரொட்டியை அதை தொட்டு சாப்பிடுவாங்க.
இன்னைக்கு நம்ம முளவுடைய நல்ல எண்ணெயில் ஊற்றி குழப்பி அடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்தில் ஆலிவ் எண்ணெயை ரொட்டிக்காக பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த பெண்மணி ஆலிவ் எண்ணெயை விளக்கில் ஊற்றி விளக்க பற்ற வச்சிட்டு இருக்குது. இப்படி பற்ற வச்சு முடித்த பிறகு ஒரு செய்தி வருகிறது, உங்களுடைய கணவர் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகின்ற பொழுது இந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? விளக்க உடனே அடைச்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க? விளக்க உடனே அணைச்சிட்டாங்க. ஏன் அணைச்சிட்டாங்கன்னா, அதில் இருக்கிற ஜெய்துன் என்ன எல்லாரும் பங்குதாரர், வாரிசார் எல்லாத்துக்கும் சொந்தமானது. அப்போ அது எரிகின்ற பொழுது அந்த எண்ணெயும் தீந்து போய்விடும், அதுக்கு நமக்கு உடைமை கிடையாது. இப்படித்தான் இந்த பெண்மணிகள், இஸ்லாமிய பெண்மணிகள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த காலத்து பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா, அப்போ கணவன் வெளியில் போய் சம்பாதிப்பதற்காக வேண்டி போகின்ற பொழுது இப்புள்ள பெண்மணிகள்லாம் வாரி சுருட்டிட்டு வாங்க, எதுனாலும் கிடைச்சா கொண்டு வாங்க, ஹலால் எது ஹராம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த காலத்து இஸ்லாமிய பெண்கள் அல்லது கணவன்கிட்ட சொல்லுவாங்க, தந்தையாக இருந்தால் மகள் வந்து தந்தைகிட்ட சொல்லுவா, என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வெளியே போறீங்க, நீங்கள் ஹராமை சம்பாதிக்க கூடாது, நீங்கள் ஹராமை சம்பாதித்தால் எங்களுக்கு பசி என்பது பொருட்டே கிடையாது, நீங்கள் வந்து ஹராமை சம்பாதிக்கவே கூடாது, நீங்கள் வந்து ஹலாலாக சம்பாதிச்சு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஹராமான வருமானத்தை நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் நரகத்திற்கு சென்று விடுவோம், நரகத்திற்கு செல்வதை நாங்கள் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம். பசியை கூட ஒண்ணுமே இல்லையா, வந்துருங்க, நாங்கள் பசியை கூட தாங்கிக் கொள்ளுவோம், கெடுதியை கூட தாங்கிக் கொள்ளுவோம், ஆனால் ஹராமான சம்பாத்தியத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தாய்மார்கள் சொன்னாங்க. அந்த பரம்பரையில் வந்த நாம் இப்படி சமூக சீர்திருத்த கருத்துக்களை, சமூக செயல்பாடுகளை சஹாபியத்தான பெண்கள், நமக்கு முன் வாழ்ந்து சென்ற பெண்மணிகள் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. எனவே இஸ்லாஹி என்று பட்டம் பெறக்கூடிய இந்த 17 இஸ்லாஹிகளும் சீர்திருத்தவாதிகளும், இஸ்லாஹினா இந்த 17 சீர்திருத்தவாதிகளும் முதலில் உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொண்டு இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பட்டம் வாங்கி இந்த மண்ணுலகத்திலிருந்து மறைகின்ற வரைக்கும் இந்த பணியை நீங்க கட்டி கொடுத்துட்டீங்க. கணவன் வீட்டுக்கு போனாலும் உங்களுடைய மார்க்க பணியை, சமூக பணியை, சீர்திருத்த பணியை கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் தொடர வேண்டும். நாங்கள் துஆ செய்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி